வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் அமர்ந்து கொண்டே உடல் பருமன் குறைக்கக்கூடிய முக்கிய பயிற்சிகளை பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். அதேபோல உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால், டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு, நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, ஒரு 20 நிமிடம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நம்ம வெறும் தரையில இந்த பயிற்சிகள் செய்ய வேண்டாம். அதாவது பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது நல்லது. அதற்கு மேல இது போல ஒரு சேர் ஒண்ணு பயன்படுத்துவது. இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது, ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது உங்களுடைய மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது. உதாரணத்துக்கு இது போல மூச்சு வெளியில போகும். கீழ்ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. இப்போ அந்த நிலையில உதாரணத்துக்கு இப்ப இந்த நிலையில சாதாரண மூச்சு, அதாவது இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சு என்பது செயல்படும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஆசனங்கள் செய்யும் பொழுது அதை உணர்ந்து செய்கின்றோம். அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சுல இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கால்கள் இந்த நிலையில இருக்கட்டும். கைகள் இப்படி நம்ம கை கட்டுறா போல இந்த நிலைக்கு இருக்கட்டும். இப்படி உங்களுடைய மூட்டு பகுதியில இந்த ஸ்தானத்துல வைக்கலாம். ஜஸ்ட் இப்படி இருங்க போதும். இந்த நிலையில செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையும். சக்கரவதிக்கு நல்லது. முதுகுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். சாதாரண மூச்சு. இப்ப அப் பண்ணிக்கிறோம். இதுலயே இரண்டாவது பதிவு பார்க்கும் பொழுது இந்த நிலையில இருந்துட்டு கைகளை இங்க கொண்டு வரும். உங்களால முடியலன்னா கை இங்க வைக்கலாம், தவறு இல்லை. ஒரு 25 எண்ணிக்கை. நீங்க ஃபார்வர்ட்ல இப்படி பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த நிலையே போதும். இதுல உங்களுக்கு நுரையீரலுக்கு, இருதயத்துக்கு, உங்களுடைய முதுகு பகுதிக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இதுலயே உங்களுக்கு நல்லா வந்த பிறகு எனக்கு இது ரெண்டும் நல்லா செய்ய முடிகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைகளை இங்க வைக்கிறோம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். கிட்னிக்கும் ரொம்ப நல்லது. இது போல நம்ம செய்யறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர் இப்படி பிடிச்சிட்டு, உதாரணத்துக்கு சேர் இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்படி பேக்ல இப்படி டேர்ன் பண்றோம். இப்படி டேர்ன் பண்ணும் பொழுது உங்களுடைய இந்த ஸ்தானத்துல இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது கரைகிறது. ஒரு 25 எண்ணிக்கை போதும். அதே போல இந்த சைடு
இப்ப நம்ம இந்த நிலையில அமர்ந்த பிறகு ஒரு கையை இப்படி கொண்டு வரோம், அதாவது ஆப்போசிட்ல கையை இப்படி கொண்டு வரும். இதுல கைகள் இப்படி போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண மூச்சு. அதே போல இந்த பக்கம் இது உங்க சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறையும், கிட்னிக்கு நல்லது, முதுகுக்கு நல்லது, தோள்பட்டைக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. ஜஸ்ட் இங்க குடிச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்றோம், ஒரு 5 எண்ணிக்கை. இப்ப நம்ம பார்த்ததுல உங்களுக்கு எது சுலபமாக வருகிறதோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம். இதுல எந்த தவறும் இல்லை. ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் நம்ம செய்யலாம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல 2 தடவை நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில உங்களுக்கு நேரம் இருந்தால் காலையில ஒரு தடவை செய்தால் போதுமான ஒன்று. இதை ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது இது எல்லாமே ஒரு எளிமையா இருக்கக்கூடிய ஒரு பதிவுகள் தான். நம்ம அடுத்த பதிவுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.